செல்வி அழுதுகிட்டே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. கைய காமிச்சு போகணும்னு கேக்குறாங்க. லாஸ்ட் சீட்டு தாமா இருக்குன்னு சொல்றாங்க. செல்வி ஏறுறாங்க. அப்ப சக்தி கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. செல்வி எங்க தனியா போய்கிட்டு இருக்க, சொல்லு, என்ன விடுக்கா, நான் போகணும்னு ஓடுறாங்க. செல்விய பிடிக்கிறாங்க. நான் இங்க இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனைக்கா, விடுக்கா, நான் போறேன். என்னாச்சு செல்வி, பேசு. அக்காவை நம்புற இல்ல, சொல்லு செல்வி. அக்கா உன்னை நான் நம்புறேன், இருந்தாலும் வேண்டாம்க்கா, நீ எதுக்கு இங்க வந்த? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் செல்வி. பிரகாஷ் திரும்பி வந்துட்டான். வந்ததுல இருந்து வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்குக்கா. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம்க்கா, ஆனா சொல்ற சூழல் அமையலக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை வேலன் மாமா கடத்திக்கிட்டு போனார்லக்கா. எதுக்கு செல்வி ஞாபகப்படுத்துற? அவன் பண்ணின விஷயத்துக்கு அவனை நான் மனசார வெறுக்கிறேன். வழி இல்லாம வேலனோட இருக்கேன். எதுக்கடி அதை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்துற? நம்ம பிரச்சனைய பாப்போம் செல்வி. வீட்டுக்கு வா செல்வி. பிரகாஷ் விஷயத்த வீட்லயே பேசி சரி பண்ணிக்கலாம். அக்கா நான் இருக்கேன்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் நீ கடத்தினதுக்காண்டி மாமாவை வெறுக்கிறல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை கடத்தி வச்சிருந்தது வேலன் மாமா இல்ல, கடத்தினது பிரகாஷ்கா. மாமா குரல்ல பேசி அவன் தான் உன்னை கடத்தின மாதிரி நம்ப வச்சிருக்கான். அதனால் வேலை மாமா செய்யாத குற்றத்துக்கு தான் நம்ம எல்லாரும் வெறுத்திருக்கோம் வேலை மாமாவா. அவர் உன்னை விரும்பி இருக்காரு, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. கடத்தினது அவர் இல்லக்கா, பிரகாஷ் தான்கா. விஷயத்த பிரகாஷே சொன்னான். ஆனால் மாமா பண்ண மாதிரியே ஏமாத்தி மாமாவையும் பழி வாங்கியிருக்கான், உன்னையே ஏமாத்திருக்கான். மனுஷன் இல்லக்கா, மிருகம். அவனாலதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமாகுது. உண்மையதான் சொல்றியா? ஆமாக்கா, நான் ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன், எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் பிரகாஷ் பண்ண டிராமாவா? வேலன் செய்யாத தப்புக்கு நான் வேலனை தண்டிச்சிருக்கேனே. அழாதக்கா. நம்ம கிட்ட இத சொல்றதுல பிரகாஷ்க்கு என்ன ஆதாயம்? ஏன் சொன்னா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்காங்கக்கா. உங்களை ஒரு நாள் கடத்தி வச்சிருந்தான்ல, அத வேலன் மாமாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சொல்லிடுவேன்னு எங்களை பயமுறுத்துறாங்கக்கா. உன் கூட சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கக்கா பிரகாஷ். அவன் நெட்ல போட்டுருவேன், வேலனுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு மிரட்டுறாங்கக்கா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாரையும் விட்டுருவானா. வாழ்க்கைய அழிக்க வந்தவன் என் வாழ்க்கைக்கு குறி வைக்கிறாங்கக்கா. பட்டவனை ஏத்துக்கவும் மனசு இல்ல, எதிர்க்கவும் வழி இல்லக்கா. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே அவன் என்ன டார்கெட் பண்றான். அப்பாவுக்கும் அதனால பிரச்சனைக்கா. வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தேன்க்கா. அதுவும் எனக்கு தைரியம் இல்லக்கா. அது முடியும், எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலான்னு நான் முயற்சி பண்ணேன்க்கா. உனக்கு நான் இருக்கேன். எனக்கு நடந்த மாதிரி எந்த தவறும் உன் லைஃப்ல நான் நடக்க விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். வீட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாம். அதன் சொல்றாரு, செல்விய காணோன்னு. என்ன மாமா சொல்றீங்க? சொல்றாங்க, எல்லாம் தான் வேலனுக்கு தெரிஞ்சு போச்சே, எல்லாரும் போய் தேடுங்க. என்ன பிரச்சனை? எதனால செல்வி வீட்டை விட்டு போனா? வயசு பொண்ணு வீட்டை விட்டு போற அளவுக்கு இந்த வீட்டுல என்ன பிரச்சனை? சொல்லாம போனாலா இல்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாலா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைனாலதான் செல்வி இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. செல்வி ஏன் போனா? காரணத்தை சொல்லுங்க மாமா. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன். பட்டி என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். கண்டிப்பா நான் மீட்டு கொண்டுட்டு வருவேன். என்னன்னு சொல்லுங்க அத்த. சக்தியும் செல்வியும் வந்து இறங்குறாங்க. சொல்றாங்க, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. செல்வி இப்படி பண்ணுன, உன் பாட்டி உன்னை விட்டுட்டு இருப்பேனா? நீ தான் என்னை விட்டுட்டு இருப்பியா? அம்மா அதன் கேக்குறாங்க. சக்தி, செல்வி எங்க பார்த்த? எங்கம்மா இருந்த? கூடாத சக்தி, வேலனுக்கு செல்வி காணுங்கிற விவரம் தெரியும். இதெல்லாம் சக்தி சொல்றாங்க. இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேட்டு இப்படி பண்ணாதம்மா. அக்கா வந்ததுனால பிரச்சனை இல்லம்மா. முதல்ல செல்விய குறை சொல்றத நிறுத்துங்க மாமா. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை சரி செய்யறதுக்கு எல்லாரும் இருக்கும். நான் இருக்கேன்ல செல்வி, ஏன் சொல்லல? எதுக்கு வீட்டை விட்டு போன? சொல்லு, இருந்தாலும் சொல்லு. என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். உங்க அக்கறை புரியுது. யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் திட்டேன், அதனாலதான் கோச்சுக்கிட்டு செல்வி போயிட்டா. செல்வி, உன்னை அவ்வளவு கடுமையா திட்டி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுறா. போலாம் செல்வி, வா. பாட்டி கூப்பிடுறாங்க. சக்தி, ஏன் வெளியே நின்னுட்ட? உள்ள வாமா. உள்ள போ சக்தி, உள்ள வா. வேலா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போகாத வேலா, உள்ள வா. என்னையே வா கூப்பிட்ட? வேலன், வீட்டுக்கு வா, உன்னையதான் கூப்பிட்டேன். மாப்பிள்ள உள்ள வந்து காஃபியாவது சாப்பிடுங்க. டீக்காண்டி வா வேலா. சூரி ஆலத்தி எடுக்கிறாங்க. மாப்பிள்ள ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. இல்ல நீங்க போங்க, நான் ஆலத்திய கூட்டிட்டு வந்துடுறேன்.
சொல்றாங்க, மாமா நீங்க வலது காலை எடுத்து வச்சுதான் உள்ள வரணும். மாமா இப்ப வலது காலை எடுத்து வச்சு வரணும், அவ்வளவுதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்கு வர்றப்பையும் நீங்க இந்த மாதிரி தான் வரணும். வருமா? நாளை பார்க்கலாம். பிலிப்பைன்ஸின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.